எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு கதை சொல்லி. நேயர் விருப்பம் சாங்லாம் பாடிட்டு இருந்தேன். 1 நிமிஷம் கதை தான் ஷார்ட் சொல்லிட்டு இருந்தேன். லென்த்தி கதை சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எக்ஸாம் டைமாக இருந்தது. அதனால் என்னால் வந்து பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப யூடியூப்குள்ளே வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான ஒரு கதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ரசித்து படித்த கதை இது. அதை உங்ககிட்ட நான் வந்து இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது யார் அப்படி சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் ஒருத்தர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொமிலா தாப்பர். அவங்க சொன்னது தான். ரொமிலா தாப்பர் அவங்க வந்து ஆராய்ச்சி அப்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு தொன்மையான ஒரு கதை இது. அதை அவங்க வந்து சொன்னது. அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அவங்க சொன்ன கதையை நான் படித்தேன். அதை உங்ககிட்ட நான் இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதோட கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க இந்த கதையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுயநலம், அதிகாரம், ஆணவம், பழிவாங்கல், முட்டாள்தனம் இதெல்லாம் இருக்கிறவங்க அவங்களும் அழிஞ்சு அந்த அந்த செயல்கள் மூலயமா மனித இனத்தையும் எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கான்செப்ட். எனக்கு படிக்கும்போது நிஜமாகவே சில கேரக்டர்ஸ்லாம் எனக்கு வந்து போச்சு. இதை படிக்கும்போது சில கேரக்டர்ஸ்லாம் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு என்னுடைய நிஜ வாழ்க்கையில் நான் பார்த்த சில கேரக்டர்ஸ்லாம் இந்த கதையை படிக்க படிக்க எனக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அப்போது அந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுனால தான் இன்றைக்கி நான் உட்காந்து இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் ஃபுல் கதையும் கேளுங்க. வழக்கமாக சொல்கிறது தான். சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபீஸ் நான் இன்னும் போட்டுட்டு தான் இருக்கேன். நிறைய ரெசிபீஸ் போட்டுட்ருக்கேன். எனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது யூடியூப்பில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது, ரெசிபீஸ் போடுறது, என்னோடய ஈவினிங் டைம் வந்து எனக்கு கிடைக்கிற அந்த லெஷர் டைமை நான் யூஸ்ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்னு தோணுது. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது உங்களோட பேசுகிறது, யூடியூப்பில் ரெசிபீஸ் போடுறது, அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறது, வியூஸ் எவ்வளோ போயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் மானிட்டைசேஷன் அதெல்லாம் தாண்டி திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை, யாருமே இல்லாதவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து துணை அப்படின்னும்போது என்ன மாதிரி வந்து நிறைய இழப்புகளை பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி வியூவர்ஸ் தான் வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து நான் சிம்பத்திக்காகவோ இல்லை சொல்லணுன்றதுக்காகவோ சொல்லலை, ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். ஐ லைக் டு ஷேர் எவ்ரிதிங் வித் யூ. அதனால தான் நான் உங்களோட வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறேன், எது போகிறேன்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்றது உன் சேனலை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்வாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நான் இன்னும் தப்பாக சொல்லலையே, எல்லாமே சேனல் மூலிமா தானே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை தான் நான் பார்க்குறேன், மைனஸை பார்க்கல. கதை சொல்ல போகலாம் வாங்க. ஒரு காக்கா ஒரு குருவி இருந்தது. காக்கா குருவி ரெண்டுமே என்ன பண்ணிச்சிங்கன்னா தன்னுடைய இறையை தேட போச்சுங்க. காக்காவுக்கு வந்து முத்து கிடச்சிது, குருவிக்கு வந்து நெல்மணி கிடச்சிது. குருவி என்ன பண்ணிச்சு, அந்த நெல்மணியை சாப்பிட்ருத்து. காக்கா வந்து விளையாடின்னு இருந்தது அந்த முத்தோட. குருவி வந்து கேட்குது, என்கிட்ட கூட அந்த முத்து மணியை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காக்கா என்ன பண்ணிச்சு, இது ஆணவமாக கேட்குதுன்றதுனால இது என்ன பண்ணிச்சு, கொடுக்க முடியாது. ஏன்னா அதிகார துணையில் வந்து கேட்டுது அந்த குருவி, எனக்கு கூட நான் விளையாடணும் அந்த முத்தோட அப்படின்னு கேட்கும்போது காக்கா என்ன பண்ணிச்சு, இவ்வளோ ஆணவமாக கேட்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே போய் உட்காந்துருச்சு காக்கா. காக்கா மரத்தில் போய் உட்காந்த உடனே இந்த குருவி என்ன பண்ணுது, மரத்துக்கிட்ட போய் இந்த பாரு மரமே, அந்த காக்கா வந்து மேலேருந்து கீழே தள்ளிவிடு அப்படின்னு சொல்லுது. ஆனால் மரம் ஒத்துக்க மாட்டேங்குது. உடனே மரம் வெட்டுவான் இல்லையா, அவங்ககிட்ட போய் சொல்லுது இந்த குருவி, அந்த மரத்தை வெட்டு, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அதிகாரமாக சொல்லுது. அந்த மரம் வெட்டி, ஐயோப்பா முடியாதுப்பா, அதனால் நான் பண்ண மாட்டேன் அப்படி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொல்லுது இந்த குருவி. அந்த மரவெட்டியை வந்து வேலையை விட்டு நீக்கு அப்படின்னு சொல்லுது. ஐயா அதெல்லாம் முடியாதுப்பா, பண்ண மாட்டேன், அவனுக்கு தண்டனைலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே பஞ்சாயத்து தலைவரே நீக்குங்கன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லுது இந்த குருவி. ராஜா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு, அது நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜா முடியாதுன்னொடனே ராணிக்கிட்ட போய் ராணி திட்டு அவங்க ராஜாவை, சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுது. ராணியும் மறுக்கிறாங்க, முடியாதுமா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுது, எலிக்கிட்ட போய் எலி அந்த ராணியோடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து நீ கடிச்சு துப்பிடு அப்படின்னு சொல்லுது. எலி முடியாதுன்னு சொன்னோடனே அந்த பூனைக்கிட்ட போயிட்டு சொல்லுது, பூனை அந்த எலியை போய் கடிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. பூனை என்ன பண்ணுதுன்னா, அச்சிச்சோ முடியவே முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது.
நாய்கிட்ட போயிட்டு நாயே அந்த பூனையை வந்து கடி அப்படின்னு சொல்லுது. நாய் என்ன பண்ணுது, மாட்டேன் நான் ஏன் போய் அதை போய் கடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. உடனே ஒரு குச்சி எடுத்து குச்சிக்கிட்ட குச்சி அந்த நாயை போய் அடி அப்படின்னு சொல்லுது. குச்சி நான் முடியாதுப்பா, நான் ஏன் அதை போய் வீணாக போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொம்பு குச்சி. உடனே நெருப்பை பார்த்து நெருப்பு தீ தானே நீ அந்த குச்சியை எரிச்சிரு அப்படின்னு சொல்லுது. நெருப்பு சம்மந்தமே இல்லாமல் நான் எதுக்கு அனாவசியமாக அவனை போய் எரிக்கணும், முடியாது அப்படின்னோடனே கடலை பார்த்தே கடல் தண்ணியே அந்த நெருப்பை நீ வந்து இது பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுது, அணைச்சிரு அப்படின்னு சொல்லுது இந்த குருவி. வேணாம்ப்பா முடியாதுன்னு யானைக்கிட்ட போய் யானை தண்ணியெல்லாம் குடிச்சிரு, நீ கடல் தண்ணியெல்லாம் எடுத்து வாரி இறச்சி குடிச்சிரு அப்படின்னுது. யானை அதையும் முடியாதுன்னு சொல்லுது. உடனே இந்த குருவி சம்பந்தமே இல்லாத ஒரு கொசு கிட்ட போய், தகுதியே இல்லாத ஒரு கொசு கிட்ட போய் கொசு யானை காதில் போய் பூந்துரு அப்படின்னு சொல்லுது. கடிச்சு புகுந்துருன்னு சொல்லுது. கொசுனா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. எல்லாருமே மறுத்தாங்க. ஏன்னா காரணமே இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு. ஆனால் தகுதியே இல்லாத ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் போச்சுன்னா அவங்க அதை எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாராகிடுவாங்க. அதுக்கு இந்த கொசு தான் உதாரணம். சம்மந்தமே கிடையாது, முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த கொசு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யானைக்கிட்ட போயிட்டு நான் காதை கடித்து உள்ளே போய் தொந்தரவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ யானை ஐயோ வேணாம்ப்பா வம்பா இது, நான் கடல் தண்ணியை குடிக்கிறேன். ஐயோ கடல் தண்ணி அப்போ ஐயோ வேணாம்ப்பா நான் நெருப்பை அணைக்கிறேன். நெருப்பை வச்சுச்சோ நான் வந்து குச்சியை வந்து எரிக்கி வைக்கிறேன். குச்சி ஐயோ நான் நாயை அடிக்கிறேன். நான் பூனையை கடிக்கிறேன். பூனை நான் எலியை திங்கிறேன். எலி ராணியோட ட்ரெஸ்ஸை கிழிக்கிறேன். ராணி ஐயோ நான் ராஜாவை திட்டுறேன். ராஜா நான் பஞ்சாயத்து தலைவருக்கு தண்டனை கொடுக்குறேன். பஞ்சாயத்து தலைவர் நான் மரத்தை வெட்ட சொல்கிறேன். மரம் உனக்கு என்ன காக்காவை தானே தள்ளி விடணும், நான் காக்காவை தள்ளி விட்டுறேன் மரத்துலேருந்து. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்து பிடிக்கலையோ செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போது ஆணவமும் அதிகாரத்துவமும் பழிவாங்கலும் இருந்ததுன்னா மனித குலம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. குருவிலாம் அழியலைங்க. குருவிகள்லாம் இந்த மாதிரி யார் குருவிகள் அப்படின்னா இந்த மாதிரி ஆணவமாக இருக்காங்க தெரியுமா, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க பாருங்க, அவங்க தான். இந்த கதையை படிக்கும்போது எனக்கு நிஜமா இப்படி ஒரு கதையை நம்ம எத்தனை நாள் எப்படி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்று ஆசிரியர் ரொமிலா தாப்பர் அவங்க சொன்ன கதை, அவங்களுக்கு இந்த கதை கிடைச்சிது அவங்களோட ஆராய்ச்சி. ஒரு பழைய தொன்மையான கதை இது. எவ்வளோ பெரிய மெசேஜ். ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்துக்கூடிய இந்த பூமியில் சார்ந்து டிபெண்ட் நம்ம லைஃப் சைக்கிள் படிச்சிருப்போம். ஆனால் நம்ம ஒருத்தர் எப்படி வந்து பழி வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட இது. எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சாங் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பாடுறேன். நேயர் விருப்பத்தில் பாடும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், கவலைகள்லாம் மறக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பூஸ்டிங் கிடைக்கிது பாடுறதுனால. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வியூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.